ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராகும் டாப் 10 காளைகளுக்கு வாடிவாசல் அமைத்து பயிற்சி அளிக்கப்படும் சிறப்பு செய்தி தொகுப்படை பார்க்கலாம். இப்போ 2026 ஜல்லிக்கட்டு வேலை ரெடியாக இருக்குது. வர ஜனவரி 15 அவனியாபுரம் பாலமேடாலாம் அதுக்காண்டி நாங்கள் காளையை ரெடி பண்ணுறதுக்காண்டி வாடிவாசல் மாதிரி ஒரு அமைப்பு ரெடி பண்ணி பொம்மையை ரெடி பண்ணி இப்படி தான் பயணம்னு மாட்டுக்கு பயிற்சி தந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அப்படி தான் எங்கள் ஜல்லிக்கட்டு எங்கள் 26க்கு ஜல்லிக்கட்டு கலங்கான காளையும் ரெடியாக இருக்குது. நாங்கள் வீரர்களும் அது மாதிரி ரெடி பண்ணுறோம். 26க்கு மாடு மட்டும் ரெடி பண்ணல, ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கம் மூலிமா மாடுபிடி வீரரையும் ரெடி பண்ணுறோம். மாட்டுக்காக இருந்தாலும் தான் இப்போ வாடி மாதிரி ரெடி பண்ணி அமைப்பு ரெடி பண்ணி அதுக்கு நாங்கள் பயிற்சியெலாம் தரோம். எப்படி மாடு பாயணும், நம்ம பசங்க கட்டையை பாய்ஞ்சாலும் மாடு எப்படி விலகணும், மாட்டுக்கும் ட்ரைனிங் தரோம். புடியக்காரருக்கும் ரெண்டு பேருக்குமே ஜல்லிக்கட்டு பயிற்சி உடம்பு இப்போலேருந்தே புடியக்காரர் ஃபிட்டாக வச்சுக்குவாங்க, மாடும் ஃபிட்டாக இருக்கும். அது இருந்தாப்புல தீனி வச்சு நாங்கள் ரெடி பண்ணி பொம்மையை பாஞ்சால் தான் வாடியில் 2 ஆள் நிற்பாங்க, எப்படி பயணம் அதுக்கு ட்ரைனிங் அந்த மாதிரி மாடுக்கும் ஒரு தீனி வைக்கிறதுக்கு உடல் பயிற்சி மாதிரி அதுக்கு ஒரு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்க அந்த பயிற்சியெல்லாம் தரோம் சார். நீண்ட நேரம் களத்தில் நின்று விளையாடி பிடிபடாத காளை பேட்டை காளி, அரங்கத்தை அதிரவிடும் பட்டாக்கத்தி, அசுரதனமாக ஆடும் அசுரன், பாலமேட்டில் கலக்கிய பீமா, சீறி பாயும் பாகுபலி, தொட்டா ஷாக்கடிக்கும் சோழன் என களத்தில் பெயர் பெற்ற காளைகள் இங்கு உள்ளது. இந்த ஆண்டு புதியதாக களமிறங்க காத்திருக்கும் KGF, சின்ன கருப்பு இந்த ஆண்டின் ஆட்ட நாயகர்கள். இந்த காளைகள் களத்தில் இறங்கினாலே எதிர்பார்ப்புகள் கூடும். களத்தில் மாடுபிடி வீரர்களை நின்று மிரட்டுவதுடன் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே திகழும். இந்த காளைகளுக்கு தனி அறை, AC கேரவன், ஆரோக்கியமான உணவுகள், உடற்பயிற்சி, நீச்சல் பயிற்சி என ஆண்டு முழுவதுமே பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி எங்கள்கிட்ட மாடுகள்லாம் இருக்குது. மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி, வாசலுக்கு தகுந்த மாதிரி எங்கள்கிட்ட மாடுகள் இருக்குது. இந்த மாதிரியான மாடுகளுக்கு நீச்சல் பயிற்சி, மண்குத்தும் பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, நடைப்பயிற்சி, இந்த மாதிரியான பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஜல்லிக்கட்டு காலகட்டங்களில் அதுக்கு பேரிச்சம்பழம், நாட்டுக்கோழி முட்டை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இந்த மாதிரியான உணவு வகைகள் கொடுத்து அது ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்கள்கிட்ட 2026 அதுக்கு உண்டான ஜல்லிக்கட்டுக்கு மாடுகளுக்கு பயிற்சி வாடிவாசல் அமைச்சு நம்மளே வாடிவாசல் அமைச்சு ஜல்லிக்கட்டு பயிற்சி நம்ம கொடுத்து வந்துட்டுருக்கோம். நம்மள்ட்ட மாடு பேட்டக்காளி, பீமா, சிங்கம், KGF இந்த மாதிரியான பேருமிக்க நல்ல காளைகள் நம்மகிட்ட இருக்குது. மேலும் காளைகளை களம் இறக்குவதில் பெண்களும் வருகை தருவதால் பெண்கள் கொண்டு வரும் காளைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைக்கின்றனர் வீரமங்கையர்கள். நம்ம பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு நம்ம வளர்த்துட்ருக்கோம். அந்த பாரம்பரியத்துக்கான மரியாதை இப்போ இந்த 25லே கிடைக்கல, 26ல் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு தெரில. அது என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் டோக்கனை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆன்லைனில் நைட்டு 12 மணிக்கு, இப்போ நாளைக்கு காலையில் ஜல்லிக்கட்டுனா நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு டோக்கன் வெளியிடுறாங்க. அந்த டோக்கன் நம்ம எடுத்துகிட்டு எப்படி காலையில் மாடு ரெடி பண்ணி நம்ம கொண்டு போய் அவுக்க முடியும்? அது அவுக்க முடியாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த டோக்கனை போட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டோக்கனை நிறையா சேல்ஸ் பண்ணுறாங்க அதிகாரிகள். நம்ம இப்போ 600 டோக்கன் 700 டோக்கன்னா அந்த டோக்கன் மட்டும்தான் போடணும். அவங்க எக்ஸ்ட்ரா 300 1000 டோக்கன் போட்டுக்கிறாங்க. இது அரசியல்வாதி ஜல்லிக்கட்டு, அரசியல் ஜல்லிக்கட்டு மாதிரி மாறிடுச்சு. அது கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். ஜல்லிக்கட்டு தமிழர் பண்பாட்டின் அடையாளம். காளைகளின் நலம், காளையர்களின் பாதுகாப்பு இரண்டுமே முக்கியம். வீரம் வளர்ப்பதோடு வீரர்களை பாதுகாக்கவே இது போன்ற பயிற்சிகள் மேற்கொண்டு ஜல்லிக்கட்டில் களம் காண காத்து கொண்டிருக்கிறது இந்த காளைகள். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் ஊர்களில் போட்டிகள் நடத்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்தாலும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் 300க்கும் மேற்பட்ட டோக்கன்களை பெற்று அதனை விற்பனை செய்வதாகவும், அதனால் தகுதியான உள்ளூர் காளைகளுக்கு போட்டிகளில் களம் இறங்க முடியாத நிலை ஏற்படுவதாகவும் குமுறுகின்றனர். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு வீரத்தையும் விவேகத்தையும் பறைசாற்றினாலும் அரசியல் அதிகார தலையீட்டை தவிர்க்க வேண்டும் என்பதே ஜல்லிக்கட்டு வீரர்களின் முதல் விருப்பம். சத்தியம் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் பாஸ்கரவேலுவுடன் சத்தியம் செய்தி குழு.